அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்கன்னு தானே கேட்டேன். சந்தோஷமா இருக்கீங்களா? கொஞ்சம் எல்லாரும் என்ன பாருங்க, சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லுங்க. அப்படியே பக்கத்துலேயும் பசங்க சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேளுங்க. சந்தோஷமா தான் இருக்கீங்களான்னு கேளுங்க. சந்தோஷமா தான் இருக்கீங்களான்னு கேளுங்க. ஆ, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஏன்னா திடீர்னு எல்லாரும் இப்படியே இருக்கிறப்ப எனக்கு சந்தேகமாக இருக்கு. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு கூட கர்த்தருடைய வார்த்தையின் தியானத்துக்கென்று ஒரு வேத வசனத்தை நம்ம என்ன பண்ணுவோம், வாசிப்போம். திருப்பிக் கொள்ளுங்கள். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12, 13, 14. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனங்களை ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாம். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோടെ காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பகல் நேரத்திலும் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய வசனத்தை தியானிப்பது எத்தனை மகிழ்ச்சி என்பதை எங்களுடைய இருதயம் ஆண்டவரே அந்த மகிழ்ச்சியை அடைந்து ஆயிற்று என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தங்களை நடத்துங்க. வார்த்தை உம்முடையது, ஜனங்கள் உம்முடையவர்கள். உம்முடைய ஜனங்களுக்கு உம்முடைய வார்த்தை அன்றை கொண்டு போய் சேர்க்க அடியனை பயன்படுத்துங்கப்பா. அடியனை சிலுவைக்குள் மறைத்து கொள்ளுங்க. தொடர்ந்து உங்கள் நாமத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த பட்டணங்களை உயர்த்த கர்த்தர்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மீண்டும் ஒரு விசையாக சபையார் எல்லோரும் சேர்ந்து 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனங்களை சபையார் எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாமா? தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். அல்லேலூயா, ஆமென். பேதுரு தன்னுடைய நிருபத்தை 2வது நிருபத்தை எழுதும் பொழுது பரிசுத்தவான்களுக்கும் பிரியமானவர்களுக்கும் எழுதுகிறதான இந்த நிருபத்தில் அவர் சொல்ற வார்த்தை ஜாக்கிரதையா இருங்க. ஜாக்கிரதையா, எதுக்கு ஜாக்கிரதையா இருக்க சொல்றாரு? தேவனுடைய வருகை எப்படிப்பட்டதா இருக்கு? சமீபமா இருக்கு. அவர் வரும் நாளில அவரை எதிர்கொண்டு போவதற்கு நீங்க ஆயத்தமாகவும் ஜாக்கிரதையாகவும் என்ன பண்ணுங்க, இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். சரி, நம்ம இந்த உலகத்துல எத்தனை வருஷம் வாழ போறோம்? குறைஞ்சது ஒரு 60, ஒரு 70, மிஞ்சி போனா 80, அதுலேயும் மிஞ்சி போனா ஒரு 100. இல்லை, போன வாரம் தான், இப்போ இந்த போன நாட்களில் தான் அக்கா தங்கச்சி 2 பேத்துக்கு பிறந்த நாள். அக்காவுக்கு 105 வயசு, தங்கச்சிக்கு 98 வயசு. கேக் வெட்டி கொண்டாடினாங்க. ஒரு 100 என்ன பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். ஆனால் இந்த 100 வயது வாழக்கூடிய இந்த உலகத்தில் நம்மளை எப்படிப்பட்டவங்களா பேதுரு வாழும்படி நம்மளை எச்சரிக்கிறாரு. ஜாக்கிரதை உள்ளவங்களா இருங்க. நம்ம வாழ போகிறது கொஞ்ச காலம்தான். நம்ம எல்லோருமே பிறந்த உடனே இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்காக பரிசுத்தமான ஜீவியம் வாழ்ந்தோமா? இல்லை பிறந்த உடனே 8ஆம் நாளில் வேதத்தில் சொல்லப்பட்டபடி நம்முடைய பிரமாணங்களை நிறைவேற்றி ஞான ஸ்நானம் எடுத்து நம்ம வாழ்ந்தோமான்னு பார்த்தாலாம் கிடையாது. நம்ம செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செஞ்சு ஒளிஞ்சு போனதுக்கு அப்புறமா தான் இயேசுவை என்ன பண்ணோம், அப்போ அதுலேயே பாதி வாழ்க்கை நமக்கு, அதுலேயே ஒரு 15 வருஷம், சிலருக்கு 20 வருஷம் போயிருச்சு.
மீதி இருக்க போகிறது கொஞ்சம் வருஷம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாள்ல இருந்து நம்முடைய மரண நாள் வரைக்கும் அது நமக்கு தெரியாது, ஆனால் நிச்சயம் உண்டு என்பது தெரியும். அந்த மரண நாள் வரைக்கும் நம்ம எப்படிப்பட்டவங்களா வாழணுமா? ஜாக்கிரதை உள்ளவங்களாய் வாழணுமா? எதற்கு ஜாக்கிரதை உள்ளவங்களா வாழ சொல்றாரு? வாசிக்கலாம். அப்படியே 10வது வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்ப வேதம் சொல்லுகிறது தேவன் வருவாரு. எப்படிப்பட்டவரா வருவாராம்? திருடன் வருவது போல. திருடன் வரப்ப சொல்லிட்டு வருவானா? இல்லை ஒரு போஸ்ட் அடிச்சு இன்னைக்கு இன்னார் வீட்டில் போய் நான் இந்த நம்பரு போட்டு திருட போகிறேன், இல்லை வீட்டு நம்பர், டோர் நம்பர், தெரு நம்பர்லாம் போட்டு நான் திருட போகிறேன்னு போஸ்ட் அடிச்சு ஓடிட்டு வருவானா? இல்லை விசிட்டிங் கார்டு எதுவும் கொடுத்துட்டு வருவானா? நான் தான் திருடேன், என்னை எல்லோரும் என்ன பண்ணுங்க, நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்து என்னைய போஷிச்சு என்ன பண்ணுங்க, வீட்டில் இருக்க ஜாமா சட்டு பூரா என்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு வருவானா? அவன் வரதும் தெரியாது, அவன் போகிறதும் தெரியாது. குறிப்பாக எப்போ வருவான் திருடன்? வீட்டில் ஆள் இல்லாத நேரம் பார்த்து. ரெண்டாவது, இருந்தும் இல்லாமல் இருக்கும் பொழுது. ஒன்று வீட்டில் ஆள் சுத்தமாக என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ரெண்டாவது, அந்த வீட்டில் ஆள் இருந்தாலும் அந்த ஆள் அந்த வீட்டில் ஏன் இருக்கிறாங்கன்னு தெரியாமல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட வீட்டில் திருடன் என்ன பண்ணிடுவான்? பூந்துருவான். அப்போ இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய இந்த உலகத்துக்கு வரும் பொழுது எப்படிப்பட்டவராக வருவாராம்? திருடனை போல வருவாராம். அவர் வர்றது யாருக்கு என்ன பண்ணாது, தெரியாது. அவர் எப்போ வருவார், பகலில் வருவாரா தெரியாது. ஏன்னா வேதத்தில் சொல்லுது 2 பேர் இயந்திரம் இறப்பாங்க, 2 பேர் வயலில் இருப்பாங்க, 2 பேர் படுத்திருப்பாங்க. அப்போ வேலை செய்கிற நேரம் ஒன்று உண்டு இருக்குது, தூங்குகிற நேரம் ஒன்று இருக்குது, அப்புறம் நம்மளுடைய உட்காந்து பேசுகிற நேரம் ஒன்று இருக்குது. அப்போ சாயங்காலத்தில் வருவாரா, மதியத்தில் வருவாரா, இரவில் வருவாரா தெரியாது. ஆனால் நிச்சயமாக வருவார். இது சத்தியம். இதையும் நம்ம 2000 வருஷம் என்ன பண்ணுறோம், நம்ம கடைபிடிச்சுக்கிட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே எதுக்கு இவர் ஜாக்கிரதையாக இருக்க சொல்கிறாரு? ஒரு வார்த்தையை இவர் சொல்கிறாரு, வாசிக்கலாம். 3வது வசனத்தை வாசிங்களேன். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்கிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். அப்படி 8வது வசனம் வாசிங்க. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். ஸ்தோத்திரம். பேதுரு சொல்றாரு, ஜனங்கள் இந்த நாட்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்களாம்? இயேசு வராருன்னு சொல்றாரு, ஆனா எப்ப வராருன்னு தெரியல. வருகிறேன்னு சொன்னாரு, ஆனா எப்ப வரேன்னு, சீக்கிரமா வரேன்னு சொன்னாரு, ஆனா எப்ப வருவேன்னு. இதனால ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களா மாறிட்டாங்களா? 3வது வசனம் சொல்லுது, கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து. அப்ப இயேசு வருவது தாமதமா இருக்கிறது அநேகருக்கு எப்படிப்பட்டதா இருக்குதான்? தங்கள் சுய இச்சையின்படி நடப்பதற்கு ஏதுவா இருக்கான். நான் அடிக்கடி ஒரு வார்த்தையை நான் விசுவாசிப்பது உண்டு, சில சமயங்கள் என்னுடைய பிரசங்கத்தில் நான் சொல்வதும் உண்டு. என்ன அப்படின்னா, ஒரு வேளை பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம மட்டும் வாழ்ந்துருந்தோம் அப்படின்னா, பினேகாசனுடைய ஈட்டியோ அல்லது தேவனுடைய அக்கினியோ எதையாவது ஒன்று உடனே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், பச்சித்திருக்கோம். ஏன்னா பாவத்தின் கூக்குரலின் சத்தம் தேவ சமூகத்தில் எட்டியதுனால சோதோம் குமாராவை கர்த்தர் என்ன பண்ணார்? அப்போ 2 கூக்குரல் இருக்கு. ஒன்று ஜபத்தின் கூக்குரல், 2வது பாவத்தின் கூக்குரல். ஜபத்தின் கூக்குரல் எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ணது நிமித்தமாய் அந்த கூக்குரலின் சத்தம் தேவ சமூகத்தில் எட்டியதுனால கர்த்தர் என்ன பண்ணார்? பதில் கொடுத்தார். 2வது கூக்குரல் என்ன? பாவத்தின் கூக்குரல். அவங்க பாவமும் அவங்களுடைய அக்கிரமும் தேவ சமூகத்தை எட்டியபடியினால கர்த்தர் சோதோம் என்ன பண்ணார்? அப்போ பழைய ஏற்பாடு காலத்தில் ஜெபிப்பதற்கும் பதில் உடனே உண்டு, பாவத்திற்கும் உடனே தண்டனை. ஒருவேளை நம்ம பழைய ஏற்பாடு காலத்தில் இருந்துருப்போம்னு சொன்னால் நம்முடைய அக்கிரமங்களுக்கு நம்ம மேல் எப்போயோ கந்தக அக்கினி என்ன பண்ணியிருக்கிறோம், விழுந்து நம்மளை உருக்கி போட்டிருக்கோம். ஆனால் புதிய ஏற்பாட்டு இந்த கிருபையின் பிரமாணத்தில் நம்ம கிருபைக்கு கீழே இருக்கிறதுனால, அவர் நம்மிடத்தில் கிருபையாக இருக்கிறதுனால அநேகர் எப்படி இருக்கிறாங்கன்னா கடைசி நாட்களில் சுய இச்சையின்படியே
நடக்கிறாங்க. அதனால ஜாக்கிரதையா என்ன பண்ணுங்க. இங்க 2 விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று, மற்றவங்க சுய இச்சையின்படி நடக்கிறாங்க, அவங்களுக்கு ஜாக்கிரதையா இருங்க. 2வது, நாமளும் சுய இச்சையின்படி நடக்காமல் இருக்க ஜாக்கிரதையா. அப்போ இங்கே பேதுரு எதை ஜாக்கிரதையா இருக்க நமக்கு உணர்த்துறாரு அப்படின்னா, சுய இச்சையின்படி நடக்காமல் இருக்க ஜாக்கிரதையா இருங்க. அப்போ முதல் விஷயம், நம்ம எதற்கு ஜாக்கிரதையா இருக்கணுமா? நம்முடைய சுயத்தின்படி நடப்பதற்கு. ஏசு நமக்கு கிருபை கொடுத்துருக்காருப்பா. நான் பாவம் செஞ்சாலும் அவர் என்னை கிருபையாக மன்னிப்பார். நான் அக்கிரமம் பண்ணாலும் அவர் வரும்பொழுது என்னை மன்னித்து ஏற்றுக்குவார். நான் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணால் போதும், நான் உட்காந்து தேவ சமூகத்தில் ஒரு நாள் முழுக்க உட்காந்து அழுதா போதும், என் பாவ கரையெல்லாம் மன்னிக்கப்படும். இப்படி தானே பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் எல்லாருமே தங்கள் பாவம் செஞ்சும் தேவ சமூகத்தில் 1 நாள் 3 நாள் 7 நாள்னு உட்காந்து அழுதாங்க. அழுதா கரைகள் போயிடும். தேவ சமூகத்தில் அவருடைய அக்கிரமங்கள் என்னுடைய அக்கிரமங்கள் அவர் எண்ணாமல் இருக்கிறபடியினால நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன், பாக்கியவான்களா இருக்கிறேன்னு பல பேர் என்ன பண்ணியிருக்கிறோம், சுய இச்சையின்படி நடந்து நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா வேதம் என்ன சொல்லுது? ஜாக்கிரதையா இரு. எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா? ஜாக்கிரதையா இருக்கணுமா? நம்முடைய சுய இச்சையின்படி நடப்பதற்கு நம்மள கர்த்தர் என்ன பண்ணல, அழைக்கல. எனக்கு தெரிஞ்ச பிரகாரம் நான் போவேன், எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட நான் பேசுவேன், எனக்கு என்னுடைய புத்திக்கு என்ன தோணுதோ அதை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். வேத வசனம் அழகாக ஒரு வார்த்தை ஒன்று சொல்லப்பட்டிருக்கும், என்னுடைய இருதயத்திற்கு தோன்றினதை, என் கண்களுக்கு தோன்றினதை ஒன்றும் நான் என்ன பண்ணலை, மறைக்கவில்லை. என் கண்ணுக்கு நான் பார்த்ததை என் இருதயத்துக்கு நான் என்ன பண்ணலை, கொண்டு போகிறதுக்கு நான் ஒருபோதும் மறைக்கலைன்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ விஷயத்தை நம்முடைய இருதயத்தில் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு நாளும் அதை நம்முடைய இச்சையின்படி, நம்முடைய சுயத்தின்படி, நமக்கு பிரியமானபடி, நமக்கு நல்லா இருக்கிறபடி நம்ம என்ன பண்ணுறோம், செய்கிறோமே தவிர அது தேவனுடைய பார்வையில் அது நன்மையானதாக இருக்கா, அது தேவனுடைய பார்வையில் அது விரும்பத்தக்கதாக இருக்கா, தேவன் அதை ஏற்றுக்கொள்வாரா மாட்டாராங்கிற எண்ணம் நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குது. எப்படிப்பட்ட எண்ணம் தான் நமக்குள்ள அடிக்கடி ஓடுது, எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது பிடிக்கும், இதை தான் நான் என்ன பண்ணுவேன், செய்வேன். தேவ பார்வையில் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா சில பேர் சங்கீதம் 20:4 என்ன பண்ணுவாங்க, இருதயத்தில் வச்சுக்குவாங்க, கர்த்தர் உன் மன விருப்பத்தின்படி தருவார்னு சொன்னார்ல, அப்போ நான் மன விருப்பத்தை பற்றி நான் நினைக்கிறது தப்பு தானே, தப்பு இல்லை தானே அப்படின்னு என்ன பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுது, நீ மன விருப்பத்தின்படி தேவ சமூகத்தில் கேட்கலாம், ஆனால் சுய இச்சையின்படி என்ன பண்ணாத, கேட்காதன்னு சொல்கிறாரு. அந்த மன விருப்பம்னா அது சமாதானத்தை என்ன பண்ணணும், கொடுக்கணும். மன விருப்பம்னா அது எல்லோருக்கும் சந்தோஷத்தை என்ன பண்ணணும், கொடுக்கணும். மன விருப்பம்னா அது எல்லோருக்கும் பயன்படக்கூடிய பிரயோஜனம் உள்ளதாக என்ன பண்ணணும், இருக்கணும். நம்முடைய ஜெபத்தில் நம்ம அநேக விஷயத்தை நம்ம கேட்குறோம். நம்முடைய ஜெபத்தில் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் கேட்குறது சமாதானத்துக்கு ஏதுவானதாக இருக்கா, இல்லை மற்றவங்களுக்கு பிரயோஜனமானதாக இருக்கா, இல்லை நம்மோடு இருக்கிற எல்லோருக்கும் மகிழ்ச்சியை உண்டாக்கத்தக்கதாக இருக்கா? நம்ம அநேக நேரத்தில் நம்முடைய சொந்த குடும்பத்துக்காக நம்ம எப்படி தான் ஜெபிக்கிறோம், தொடுங்கன்னு தான் நம்ம என்ன பண்ணுறோம், கர்த்தரவனை சந்திங்கன்னு தான் என்ன பண்ணுறோம், ரச்சிங்கிற வார்த்தை என்ன பண்ண மாட்டேங்க, ரச்சிங்கப்பா ஆண்டவரே உங்களுடைய அன்பாவை அறிஞ்சிக்க உதவி செய்யுங்கப்பா, நம்முடைய ஜெபம் என்ன பண்ண மாட்டேங்குது, சொன்ன அடங்கவே மாட்டான். கர்த்தாவே அவனை ஏதாவது என்ன பண்ணுங்க. இப்படி தான் நம்முடைய சுயத்தின்படி நம்ம என்ன பண்ணுறோம், சில சமயத்தில் ஜெபம் பண்ணுறோம். அது நம்முடைய கோபத்தின்படியா அப்படி நம்ம பார்த்தாக்கா உள்ள பல விஷயம் என்ன பண்ணுது வரும். இது ஆவிக்குரிய வாழ்க்கையின்படி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஆனால் இன்னமும் சுயத்தின்படியே சில விஷயங்கள் நமக்குள்ள என்னதான் பண்ணுது, கிரியை செய்து கொண்டு தான் இருக்குது. அதனால தான் ஒரு பாடல் அழகாக ஒன்று பாடப்பட்டிருக்கும், சுயமென்னில் சாம்பலாய் மாள பரிசுத்த ஆவியானவரே என் மேல் ஊற்றுங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அந்த 120 பேரையும் மேல் வீட்டில் தேவன் ஏன் உட்கார வச்சாரு, அவங்களுடைய சுயம் என்ன பண்ணணும், சாகணும். குறிப்பாக கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க போகிற பேதுருடைய சுயம் என்ன பண்ணணும், சாகணும். கொஞ்சம் பலவீனப்பட்டா, கொஞ்சம் அவமானப்பட்டா, கொஞ்சம் நெருக்கம் வந்தால் உடனே மீன் வலையை தூக்கிட்டு என்ன பண்ணிடுறான், படகுக்கு போயிட்டு கடலுக்கு என்ன பண்ணிடுறான், நம்பாள் கிளம்பி போயிடுறாரு. அப்போ வேதம் பேதுருவை என்ன அவனுடைய சுய சாகணும். ஆனால் ஊனா புறப்பட்டு போகிறோம் பார்த்தீங்களா, வலையை தூக்கிட்டு கப்பலுக்கு. ஆனால் ஊனா ஒரு பிரச்சனை வந்தாக்க கடையை நோக்கி ஓடுறோம் பார்த்தீங்களா, ஆனால் ஊனா வீட்டில் பிரச்சனைனா, ஆனால் ஊனா வேலையில் பிரச்சனைனா சபைக்கு வராமல் ஓடுறோம் பார்த்தீங்களா, தேவ சமூகத்தை விட்டு ஓடுறோம் பார்த்தீங்களா. அந்த சுயம் சாகும்படியாக தான் மேல் வீட்டில் வந்து என்ன பண்ண சொன்னார், அமர்ந்திருந்து ஜெபிக்க சொன்னார். பேதுரு ஓடின மனுஷன்தான்.
ஆனால் அதே பேதுரு தான் இங்கே என்ன பண்ணுறாரு, சுயத்தின்படி என்ன பண்ணாதீங்க, சுய இச்சையின்படி நடக்காதீங்கன்னு அதே பேதுரு தான் எழுதுறாரு. காரணம் என்ன? அதை தன்னை கர்த்தருக்கு அவர் என்ன பண்ணார், ஒப்பு கொடுத்துட்டார். நானும் ஓடினவன் தான்ப்பா, நானும் ஒரு காலத்தில் என்ன பண்ணேன், மீன் வலையை தூக்கிக்கிட்டு ஏசுநாதர் இறந்து போயிட்டாரு, இதுக்கப்புறம் நம்மளை காப்பாற்ற யாரும் கிடையாது, நம்முடைய புவாக்கு வழி கிடையாது, நம்முடைய பிழைப்புக்கு வழி கிடையாதுன்னு மீன் வலையை தூக்கிட்டு ஓடினவன் தான் நானும். ஆனால் நானே எழுதுகிறேன், சுய இச்சையின்படி என்ன பண்ணாதீங்க, உங்கள் சொந்த போக்கின்படி உங்கள் சொந்த பேச்சை பேசாதீங்கன்னு வேதம் நமக்கு சொல்லுது. உங்கள் சொந்த பேச்சை என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. உங்கள் சொந்த இருதயத்தில் இருக்கிற விஷயத்தை மற்றவங்களும் என்ன பண்ணாதீங்க, கொண்டு போய் சேர்க்காதீங்க. அது எதை தான் வெளிப்படுத்துதான், நம்முடைய சுயத்தை தான் என்ன பண்ணுது. அநேக நேரத்தில் நம்ம கர்த்தருக்காக வாழ்கிறோமா இல்லை நமக்காக வாழ்கிறோமான்னு பார்த்தா 90% நமக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம். ஆனால் பாடும்போது மட்டும் என் நாவியை உமது கரத்தில் என்ன பண்ணுறேன், ஒப்புவிக்கிறேன்ப்பா, என்னுடைய சுயம் சாகட்டும்ப்பா, குயவனே என்னை வணையுங்கப்பா, களிமண் ஆண்டவரே குயவன் கரத்தில் இருக்கிறது போல் என்னையும் உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறேன், உம் சித்தத்தின்படியே வணையுங்க, உம்முடைய விருப்பத்தின்படியே என்னை உருவாக்குங்கன்னு நம்ம பாடுறோம். ஆனால் என்னைக்காவது நம்முடைய 100% கர்த்தருக்காக இந்த ஒரு நாளை நான் வாழ்ந்தேன் நம்மளால் சொல்ல முடியுமா? ஒரு நாளை கர்த்தருக்காக அவருடைய விருப்பத்தின்படியே, என்னுடைய சித்தத்தின்படியே இல்லை உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள்னு இயேசுநாதர் பரவாயில்ல அந்த கடைசி நேரத்தில் ஜெபம் பண்ணார். ஏன் ஜெபம் பண்ணார்? என் விருப்பம் இருந்துட்டு போட்டோம், அது நிறைவேற வேண்டாம், உம்முடைய விருப்பம் நிறைவேறினா போதும். அப்போ நம்ம அநேக நேரத்தில் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற தான் தேவ சமூகத்துக்கு என்ன பண்ணுறோம், வந்து உக்காந்துருக்குறோம். அதை தான் பேதுரு சொல்கிறாரு, சுயத்தை என்ன பண்ணாத, கொண்டு வராது. சுயம் சாகணும், சுயம் சாகணும். சுயம் செத்தாதான் நம்ம கர்த்தருக்காக என்ன பண்ண முடியும், எழும்ப முடியும். நம்முடைய இருதயத்தில் சில வஞ்சகத்தையும் சில சுயமான காரியத்தையும் நமக்கு சாதகமான விஷயத்தையும் நம்ம இருதயத்தில் வச்சிருக்கிற வரைக்கும் நம்மளால் கர்த்தருக்காக எழும்பி என்ன பண்ண முடியாது, பிரகாசிக்கவே முடியவே முடியாது. அதனால தான் மேல் வீட்டு அறையில் உட்காந்து ஜெபம் பண்ண சொன்னார். அதுக்கு தான் அநேக நேரத்தில் பரிசுத்த ஆவியானின் பலத்தில் நம்ம என்ன பண்ணணும், நம்மளை நிரப்பிக்கணும். எதுக்கு? பரிசுத்த ஆவியின் பலத்தில் நம்ம நிரப்பப்படுறோம் அப்படின்னா நம்முடைய சுயம் வெளிப்பட்டுறக்கூடாது, தேவனே நீ வழி நடத்துங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியானவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை நடக்க வேண்டிய விதத்தில் என்ன பண்ணுவார், நடத்துவார். நம்ம எங்கே போகணும், எங்கே நிற்கணும், எங்கே உட்காரணும் அப்படிங்கிற விஷயத்தை யார் நமக்கு போதிப்பாங்களாம்? பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது, அந்த தேற்றரவாள நமக்குள் இருக்கும் பொழுது நம்முடைய சுயத்தின்படி என்ன பண்ண மாட்டோம், ஒருபோதும் நடக்க மாட்டோம். ஏன்னா அவர் நம்மளை உணர்த்திக்கிட்டே இருப்பார், நீ பண்ணுறது தப்பு, நீ பண்ணுறது, நீ போகிற பாதை சரியில்லை, நீ பேசின விஷயம் சரியில்லை அப்படின்னு நமக்கு அவர் என்ன பண்ணுவார், வெளிப்படுத்துவார். ஆனால் இன்னொரு இருதயமும் இருக்குது, என்ன வெளிப்படுத்தினாலும் அந்த கல் நெஞ்சம் கரையவே கரையாது. எத்தனை வெளிப்பாடுகள் வந்தாலும், முகத்துக்கு நேராகவே வார்த்தை வந்து விழுந்தாலும், அது எனக்கு இல்லை பின்னாடி இருக்கிறவனுக்கு அப்படின்றது. அது எனக்கு இல்லை, உனக்கு தான். கர்த்தருடைய வார்த்தையை பொறுத்தவரை என்றைக்கும் மற்றவர்களுக்காக கர்த்தர் என்ன பண்ண மாட்டார், உங்ககிட்ட பேச மாட்டார். நம்ம கிட்ட பேசுகிற நமக்காக மட்டும்தான் பேசுவார். இந்த வார்த்தையை கொடுக்குறேன்னா முதல்ல என்கிட்ட பேசுவார். என்கிட்ட பேசிட்டு என்னையை திருத்திட்டு அந்த வார்த்தை உங்களுக்கு என்ன பண்ணும், புறப்பட்டு. அப்போ பிரசங்கிக்கிற எனக்கும் வார்த்தை எனக்கு இல்லை, உங்களுக்காக தான் நான் என்ன பண்ண மாட்டேன், சொல்ல மாட்டேன். பிரசங்கிக்கிற முதல்ல எனக்கு வார்த்தை, ரெண்டாவது அந்த வார்த்தை சபைக்கு என்ன பண்ணும், முழு இருதயத்தோட பிரசங்கிக்க கர்த்தனுக்கு உதவி செய்வார். அப்போ வார்த்தை வரும் பொழுது நம்முடைய சுயம் என்ன பண்ணும், இது அவனுக்கு தான், இது அவங்களுக்கு தான். இதில் வீட்டில் வேற போய் டிஸ்கஷன் வேற நடக்கும். உனக்கு தான் வந்துச்சு, கேட்டியா, புத்தி இருக்கா, அதுதான் சுயம்னு வேதம் என்ன பண்ணுது, நமக்கு சுட்டி காட்டுது. மற்றவர்களை சுட்டி காட்டுவதற்கு கர்த்தர் நம்ம இடத்துல பேச கிடையாதுங்க. நம்முடைய குறையை சுட்டி காட்ட தான் கர்த்தர் நம்மள்கிட்ட பேசுகிறாரு. நம்ம தான் திருத்திக்கணும். அதை மற்றவர்களுக்காக நம்ம சொல்லும் பொழுது நம்ம சுயத்தை நம்ம என்ன பண்ணுறோம், வெளிப்படுத்துகிறோம். அநேக வேத வசனத்தை பேசுவாங்க, அது சந்தோஷம்தான். ஆனால் குத்தி காட்டுவதற்கும் சுட்டி காட்டுவதற்கும் வேத வசனத்தை என்ன பண்ணாதீங்க, பயன்படுத்தாதீங்க. அப்படி பயன்படுத்தினா உங்கள் சுயத்துக்கு நீங்கள் வேதத்தை என்ன பண்ணுறீங்க, பயன்படுத்துகிறதா அர்த்தம். கர்த்தருடைய வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தையை நீங்கள் படிக்கிறீங்க, அந்த வார்த்தையை நீங்கள் தியானிக்கிறீங்க, அந்த வார்த்தையை நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதை உணர்ந்தவர்களாக நீங்கள் என்ன பண்ணணும்,
அதை மற்றவங்களுக்கு சுவிசேஷமாக சொல்லணுமே தவிர குத்தி காட்டும்படி என்ன பண்ணக்கூடாது. நீங்கள் நீ கேட்கலாம், பாஸ்டா அப்போ உங்கள் பிரசங்கம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு என்னையும் கேட்கலாம். அப்போ நீங்கள் மட்டும் எப்படி பாஸ்டா பிரசங்கம் பண்ணுறீங்க, இப்படி தானே பாஸ்டா பிரசங்கம் பண்ணுறீங்க அப்படின்னு. இது என் மேல் விழுந்த கடமை. அதான் சொல்கிறேன், எனக்கு முதல்ல வார்த்தை, அது குத்தப்பட்ட வார்த்தைன்னு எனக்கு தான் முதல்ல. சமாதானத்துக்கு என்ன வார்த்தை இருந்தாலும் முதல்ல எனக்கு தான், பின்பு தான் அது சபைக்கு என்ன பண்ணும். அதை தான் நான் தெளிவாக சொல்கிறேன். அப்போ வார்த்தைனது முதலாவது நமக்கு. நான் நம்முடைய சுயம் என்ன பண்ணுது, இது எனக்கு இல்லை உனக்கு. வேதத்தில் இருக்க எல்லா வசனமும் எல்லாருக்கும் தான். அதில் செலக்டடாக 30 வசனம் எடுத்துக்கிறது, செலக்டடாக 10 வசனம் எடுத்துக்கிறது. எடுத்துக்கிட்டே சிலர் என்ன பண்ணுறது, துப்பாக்கியில் தோட்டாவை போட்டு அடிக்கிறவன் டப்பு 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 டப்புன்னு அடிக்கிறது. அவங்கள என்ன பண்ணுவாங்க, கர்த்தர் நம்மள்ட்ட பேசுகிறாரு போல, கர்த்தர் நமக்கு சுட்டி காட்டுறாரு போலன்னு ஆரம்பத்தில் நினச்சவங்க அப்புறம் உஷாராயிட்டாங்க. இவர் நம்மளை குத்தி காட்டி தான் என்ன பண்ணுறாரு, பேசிகிட்டு இருக்காரு அப்படி. அதனால் வேதாகமத்தை தம்முடைய சுயத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, பயன்படுத்தவே கூடாது. அதை தான் பேதுரு சொல்கிறாரு, சுய இச்சையின்படி நடவாமல் ஜாக்கிரதையாக என்ன பண்ணுங்க. அப்போ முதலாவது எதில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், நம்முடைய வார்த்தையில், நம்முடைய ஜெபத்தில், வேதா வசனத்தை சுட்டி காட்டுறதுல நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அது ஜாக்கிரதையோடு நம்ம என்ன பண்ணணுமா, நமக்கு ரிசீவ் பண்ணி அதை நம்முடைய இருதயத்தில் வைத்ததை நம்ம என்ன பண்ணணும், தியானிக்கணும். ஏன்னா தாவீது அழகாக ஒரு வார்த்தையை சொல்லுவார், உம்முடைய வசனத்தை நான் என்ன பண்ணுறேன், தியானிக்கிறேன்னு சொன்னார். கர்த்தருடைய செய்கைகளை நான் விவரிப்பேன், அவருடைய அதிசயங்கள்லாம் அவருடைய சமூகத்தில் என்ன பண்ணுவேன், தியானிப்பேன், நான் பாடுவேன்னு சொன்னார். அப்போ நம்ம தியானிக்க வேண்டியது, நம்ம விவரிக்க வேண்டியது கர்த்தருடைய மகிமையை, கர்த்தருடைய கிருபையை, நம்முடைய சுயத்தை அல்ல. அவர் வருவார் தான், நிச்சயம் வருவார், அவர் தாமதிக்க மாட்டார். ஆனால் வரும் பொழுது அவரை எதிர்கொண்டு போகிறதுக்கு நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், ஜாக்கிரதை உள்ளவங்களா இருக்கணும். அதே இதில் 6-7 வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினால் அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். போதும், அறியாமல் இருக்கிறார்களே, அறியாத ஜனங்கள். ரெண்டாவது யாரு ஜாக்கிரதையா இருக்கணுமா, அறியாத ஜனங்கள் ஜாக்கிரதையா இருக்கணுமா. எல்லாமே தெரியும். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க, 4, 5, 6. அவர் வருவார் என்று சொல்கிற வாக்குத்தத்தம் எங்கே, பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமா இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். இந்த அறியாமல் இருக்கிறது யாரா, 3வது வசனத்தில் வாசிச்சோம் பார்த்தீங்களா, சுய இச்சையின்படி நடக்கிறவங்க. இவங்களுக்கு எது தெரிய மாட்டேங்குது, இந்த உலகத்தில் இதுவரைக்கும் எத்தனை விஷயம் இந்த உலகம் அழிக்கப்பட்டிருக்கு, உலகத்தின் பகுதிகள் எத்தனை விஷயம் அழிக்கப்பட்டிருக்குன்னு யாருக்கு தெரிய மாட்டேங்குதான், இந்த சுய இச்சைகளின்படி நடக்கிறவங்களுக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் நாட்களுக்கு முன்பாக, 2 வருஷத்துக்கு முன்பாக தான் நம்முடைய தேசத்துக்கு ஒரு பெரிய கொள்ளை நோய் என்ன பண்ணுச்சு, வந்துச்சு. அதற்கு முன்பாக பூகம்பம் வந்துச்சு. அதற்கு முன்பாக இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பார்த்தோன்னா எத்தனை விசை கர்த்தர் இந்த உலகத்தை பூமி ஜலப்பிரளயத்தினால, நிலப்பரப்பினுடைய சேதத்தினால, இப்படி கொள்ளை நோயினால் அழிச்சிருக்கிறாரு. எத்தனை யுத்தங்கள் வந்திருக்கு. இன்னமும் சில யுத்தங்கள் என்ன பண்ணுது, நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது வெளிப்பிரகாரமாக தெரியலனாலும் அது சத்தம் போடாமல் சைலண்டாக என்ன பண்ணுது, நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறது இல்லை, அதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. சரி, உலகத்தில் தான் வேண்டாம். வேதம் என்ன சொல்லுது, நோவா நாட்களில் கர்த்தர் ஏன் பூமி அழிச்சாரு, பாவம் அதிகமானதுனால ஜலப்பிரளயத்தை பூமி என்ன பண்ணாரு, அழிச்சார். சோதம் குமாரை ஏன் அழிச்சாரு, பாபேல் கோபுரத்தை எதுக்கு அழிச்சாரு, வேதம் சொல்லுதில்ல, பாபேல் கோபுரம் தேவ சித்தத்தின்படி மீறி நடந்ததுனால கர்த்தருடைய வார்த்தை என்ன, நீங்கள் பூமி எங்கும் போய் பரம்பி இருக்கணும். ஆனால் பாபேல் கோபுரத்தை கட்டினப்ப அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, நமக்கு ஒரு பட்டணத்தை உண்டாக்கி கொள்வோம், நமக்கு பெயர் உண்டாகும்படி நம்ம என்ன பண்ணுவோம், செய்வோன்னு சொன்னாங்க. நமக்கு பெயர், அதான் சுயம், எனக்கு என்ன பண்ணணும், மரியாதை நடக்கணும், எனக்கு கௌரவம் கிடைக்கணும், எனக்கு அங்கீகாரம் கிடைக்கணும். நான் தான் அதை ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அதை சொல்லாமான்னு தெரியல, கல்யாணம் விட தான் நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும், இளவு விட தான் நான் தான் பணமாக இருக்கணும்னு வாங்கலாம்.
இப்படிப்பட்ட சுய இச்சை உள்ளவங்களை வேதம் எப்படி பார்க்குது? பாபேல் கோபுரம் இருந்தும் பொழுது எனக்கு பட்டணம், நமக்கு பெயர் உண்டாகும்படி, நமக்கு பட்டணங்கள் உண்டாகும்படி நம்ம என்ன பண்ணுவோம்? கட்டி கொள்வோன்னு சொன்ன அந்த பாபேல் கோபுரம் தான் எனக்கு என்ன பண்ணுது? ஞாபகத்துக்கு வருது. எதற்கு இடிச்சாரு? உனக்கு பெயர் புகழ் உண்டாகும்படி உன்னை நான் என்ன பண்ணல, இந்த உலகத்தில் வைக்கல. என்னுடைய பெயர், என் நாமத்தின் மகிமையை பிரஸ்தாபப்படுத்தும்படி தான் நான் என்ன பண்ணேன்? உண்டாக்கி வச்சேன். ஆனா நீ உனக்கு பெயர் பிரஸ்தாபம் வரும்படி நடப்பன்னு சொன்னா உன்னை நான் என்ன பண்ணுவேன்? அழிச்சு போட்டுருவேன். அதனால ஜாக்கிரதையா இரு. நான் அழிச்சு போட்டுருவேன்னு தெரிஞ்சும் நீ அறியாமல் இருக்க பத்தியா? ஜாக்கிரதையா இரு. கூக்குரலின் சத்தம் இன்றைக்கும் சோதம் குமாரில் நடந்த பாவங்கள் நம்முடைய இந்திய தேசத்தில் என்ன பண்ணுது? நடந்து கொண்டே தான் இருக்குது. அதில் முக்கியமான பாவம் ஓரினை சேர்க்க சோதம் குமாராவில் இருந்தது. இன்றைக்கும் நம்முடைய தேசத்தில் அது என்ன பண்ணுது? ருத்ர தாண்டவம் ஆடிக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க? அதோடு இணைந்துக்கிறாங்க. அதனால தான் கர்த்தர் பூமி அழிச்சாருங்கிறது என்ன பண்ண மாட்டேங்குது? வரமாட்டேங்குது. இதில் என்ன தப்பு இருக்கு? இது நல்லது தானே. அவன் பிடிச்ச வாழ்க்கையை வாழ்கிறான். இதில் என்ன தப்பு இருக்கு? பிடிச்ச வாழ்க்கையை வாழலாம். ஆனால் தேவனுக்கு பிடிச்ச மாதிரி தான் என்ன பண்ணணும்? வாழணும். அப்படி சோதம் குமார தங்கள் சுய இச்சையின்படி நடந்ததுனால தான் கர்த்தர் அழிச்சு போட்டார். ஒரே ஒரு மனுஷன் மாத்திரம் என்ன பண்ணப்பட்டான்? ஜெபத்தினால தப்புவிக்கப்பட்டான். அதே போல நோவா நாட்கள்லையும் அந்த ஒரு மனுஷன், நோவா ஒரு மனுஷனுக்காக கர்த்தர் அவன் குடும்பத்தை என்ன பண்ணாரு? காப்பாத்தினார். காரணம் என்ன? அந்த மனுஷனாவது சுயத்தின்படி நடக்காம கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்ததுனால தான். அப்போ இந்த கடைசி நாட்களில் நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா, அவர் வரும்பொழுது அவருடைய சமூகத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படின்னா, நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அவர் வார்த்தையின்படியே நம்ம செயல்படும் பொழுது நாம் காக்கப்படுவோம். நோவா கர்த்தருடைய வார்த்தையின்படி என்ன பண்ணார்? நடந்தார். பேழையை உண்டாக்குனாரு. மிருக ஜீவனை சேர்த்துக்கனா மிருக ஜீவனை சேர்த்துக்கிட்டாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மனுஷன் தங்குவதற்கு கர்த்தர் அந்த கப்பல் என்ன பண்ணல? வடிவமைக்கல. காரணம் என்ன? அவன் புத்தி அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. கீழ்த்தட்டு மேல் தட்டு, அதுக்கு மேல் தட்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நோவாவுடைய பேழை மனுஷன் தங்குறது கட்டப்பட்டுச்சா இல்லை மிருக ஜீவனுக்காக கட்டப்பட்டுச்சான்னு பாருங்க. முழுக்க முழுக்க மிருக ஜீவனுக்காக தான் இருக்கும். அப்போ ஏற்கனவே ஆண்டவருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த மனுஷங்க என்ன பண்ண மாட்டாங்க? மனம் திரும்பவே மாட்டாங்க. நோவா, அவனுடைய பிள்ளைங்க, அவனுடைய மருமகள், அவனுடைய மனைவியை தவிர யாரும் இந்த பேழைக்குள்ளே சேர போகிறதில்ல. ஸோ அவங்களுக்கு மாத்திரம் ஒரு அறையை கட்டிட்டு மீதி எல்லாத்தையும் மிருக ஜீவன்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ண வச்சிட்டாரு? கட்ட வச்சிட்டார். ஆனால் நோவா எதற்கும் சற்றும் கர்த்தருடைய வார்த்தை விட்டு என்ன பண்ணலை? வலப்புறமோ இடப்புறமோ அசையலை. காரணம் என்ன? கர்த்தர் எனக்கு வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு. அவர் மழையை உண்டாக்க போகிறாரு. நான் ஜாக்கிரதையாக என்ன பண்ணணும்? இருக்கணும். இந்த ஜனங்களை போல நானும் சுயத்தின்படி என்ன பண்ணக்கூடாது? நடக்கக்கூடாது. அப்படி சுயத்தின்படி நடந்தாக்க அவர் சொன்னபடி மழை பெய்யும் பொழுது, அவர் சொன்னபடி ஜலப்பிராயம் பூமியை நிரப்பும் பொழுது நானும் என்ன பண்ணுவேன்? இந்த ஜனங்களோடு சேர்ந்து அழிஞ்சு போயிடுவேன். என்னிடத்துல கர்த்தருடைய வார்த்தை வந்ததுக்கு நான் பிரயோஜனம் இல்லாமல் நான் தகுதியற்றவனாக போயிடுவேன். அதனால் வார்த்தையின் மேல் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நோவாவை என்னுடைய நாட்களை கர்த்தர் பேசினது போல கர்த்தர் நம்மிடத்துலையும் சபையின் மூலமாக, நம்முடைய தனி ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் நம்ம இடத்துல பேசுகிறாருல்ல. நம்முடைய சுயத்தை மறைக்கும்படியாக நீ இப்படி நடக்கக்கூடாதுப்பா, நீ அந்த ஜனங்களை போல் இருக்கக்கூடாது, நீ அந்த மனுஷங்களை போல் இருக்கக்கூடாது, நீ ஒரு பேழையை உண்டு பண்ணணும், நீ பத்திரமா இருக்கணும், நீ ஜாக்கிரதையாக இருக்கணும், நான் பூமியை அழிக்க போகிறேன், நான் பூமி என்ன பண்ணுறேன்? மொத்தமாக காலி பண்ண போகிறேன், நீ தப்புவிக்கப்படணும்னா என் வார்த்தையின்மை நடப்பான்னு சொல்லி நோவாவுக்கு சொன்னது போல் கர்த்தர் நமக்கும் இந்த வேதாகமத்தை கொடுத்து இந்த மனுஷங்களை போல் நீ என்ன பண்ண? உலக பிரகாரத்தை போல் நீ ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு நீ எனக்கு என்ன பண்ணு? வேறுபட்ட வாழ்க்கையை வாழுன்னு கர்த்தர் நம்மளை பிரித்து எடுத்திருக்கிறாரு. அந்த வாழ்க்கையை என்னைக்காவது நம்ம வாழணும்னு சொல்லி நோவாவை போல நம்ம முயற்சி எடுத்துருப்போம்னு சொன்னால் நம்மளும் என்ன பண்ணப்பட்டிருப்போம்? வரக்கூடிய வருகையில் காக்கப்படுவோம். ஒருவேளை இந்த ஜனங்களை போல நானும் என் சுயத்தின்படி தான் நடப்பேன், நான் பாவத்தை செய்வேன், என் மன விருப்பத்தின்படி தான் நான் குடிச்சு அழிஞ்சு செத்து போவேன் அப்படின்னா செத்துப்போங்க. ஆனால் நோவாவுடைய நாட்கள் அப்படிப்பட்ட ஜனங்கள் தான் இருந்தாங்க. குடிவெறி இருந்துச்சு, காமவெறி இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் நோவாவுக்கு என்ன வார்த்தை சொன்னார்? ஜாக்கிரதையாக இரு ராஜா, இந்த உலகம் என்ன பண்ண போகுது? அழிய போகுது. நோவாவை நாட்களில் நோவா அத்தனை வாட்டி பிரசங்கம் பண்ணியும் ஜனங்கள் என்ன பண்ணலை?
மனம் திரும்பல. முடிவு என்னாச்சு? ஜலப்பிரயாயத்துக்கு மாட்டி மடிந்து மண்ணுக்குள்ள புதைஞ்சு போனாங்க. மண்ணுக்குள்ள புதைஞ்சு போனாங்க. நம்ம புதைஞ்சு போகும்படி கர்த்தர் நம்மளை என்ன பண்ணல? அழைக்கல. மகிமையில் சேர்க்கும்படி கர்த்தர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார்? அழைச்சிருக்கிறார். நோவாவின் நாட்களில் நடந்தது போல நடக்கும்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சோதம் குமாராவுக்கு நடந்ததை ஞாபகத்தில் வச்சுக்கங்கன்னு நமக்கு வேதம் என்ன பண்ணுது? அறிவுரை சொல்லுகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சோதம் குமாரால பாவம் அதிகமாக இருந்துச்சு. நம்முடைய ஜீவியத்தில் பாவம் அதிகமாக இருந்தால் நம்முடைய குடும்பம் அழிக்கப்பட்டு போவோங்க. நாம் அழிக்கப்பட்டு போவோங்க. நோவாவுடைய நாட்கள் நினைவு கூறுங்கன்னு சொல்கிறாரு. கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியலனாக்க நம்மளும் என்ன பண்ணுவோம்? அழிஞ்சு போயிடுவோம். வார்த்தைக்கு என்ன பண்ணணுமா? கீழ்ப்படியணுமா? பாவத்தின் சம்பளம் மரணம் தானே வேதம் நமக்கு சொல்லுது. பாவத்தின் சம்பளம் நமக்கு தேவ பரலோக ராஜ்யம் தரேன்னா சொல்லப்பட்டிருக்கு. பாவத்தின் சம்பளம் என்னதான்? ஆனால் தெரிஞ்சும் நம்ம பாவம் செய்யறோம்னா நம்ம சுயந்தானே. நம்ம சுயந்தானே. எது பாவங்க? எது பாவம்? எது பாவம்? உங்களுடைய பரல எது பாவம்? மறுபடியும் சொல்லுங்க. எது பாவம்? தேவனுடைய புரியுற மாதிரி சொல்லுங்க. எனக்கு சரியாக மாட்டேங்குது. தேவனுக்கு பிரியமில்லாத செய்கிற காரியங்கள் பாவம். அப்ப தெரியும்ல எது தேவனுக்கு பிரியமில்லாத விஷயம்? பாவம் எது? தேவனுக்கு பிரியமில்லாத விஷயம் செய்யறது பாவம்னு நம்ம சொல்றோம். அப்ப எது தேவனுக்கு பிரியமில்லாதது? அப்ப எது நமக்குள் பாவத்தை பிறப்பிக்குது? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த கொடுக்கலன்னா அதுவே பெரிய பாவம். அப்ப எதை கர்த்தர் பாவமா பார்க்கிறாரு? அவர் வார்த்தை இல்லாத இருதயம், பாவ இருதயம். அவருடைய பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்காத சரீரம், குடும்பம் பாவம். தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத அனைத்துமே தேவ சமூகத்தில் எப்படிப்பட்டதா தான் தெரியுது? பாவமாக தான் தெரியுது. அப்போ தேவனுக்கு எதுதான் முக்கியம்? அவர் நம்முடைய ஜீவியத்தில் முதன்மை வாழ்ந்தவராக இருக்கணும். அதுதான் முக்கியம். அப்போ இங்கே வேதம் சொல்லுது, எல்லாம் தெரிஞ்சு அறியாமல் என்ன பண்ணுறாங்க? நோவா நாட்கள் நடந்தது தெரியும், சோதம் குமாராக்கு நடந்தது தெரியும், பாபேலுக்கு நடந்தது தெரியும், எல்லாம் தெரிஞ்சு அறியாமல் இருக்கிறாங்களே இந்த ஜனங்கள். எல்லாம் தெரிஞ்சும் அறியாமல் இருக்கிறாங்களே, சுயத்தின்படியே நடக்கிறாங்களே, ஜாக்கிரதையா என்ன பண்ணுங்க? இருங்க. இரண்டாவது ஒரு வார்த்தையை நம்ம வாசிச்சு அப்படியே வார்த்தை மறுபடியும் தியானிக்கலாம். வாசிங்க. 10வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் மறுபடியும் வாசிங்க. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். இங்கே 2 விஷயத்தை பேதுரு நமக்கு வலியுறுத்துறார் 11வது வசனத்துல. முதல் காரியம் பரிசுத்த நடக்கை. சங்கீதம் 1 நமக்கு என்னத்தை வலியுறுத்துது? சங்கீதம் 1 நமக்கு என்ன வலியுறுத்துகிறது? யாருடைய வழியில் நடக்கக்கூடாதான்? துன்மார்க்கருடைய வழியில் நடவாமல், பாவிகள் வழியுள் இல்லாமல், பரிசுத்தக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல், இரவும் பகலும் வேதத்தில் தியானம் உள்ள மனுஷனே பாக்கியவான். இங்கே பரிசுத்த நடக்கை. சங்கீதம் 1 சொல்லுது துன்மார்க்கரோடு, பாவிகளோடு, பரியாசக்காரரோடு. அப்போ நம்ம யாரோட நடக்கிறோம், யாரோட நிற்கிறோம், யாரோட நம்ம உறவாக வச்சுக்கிறோம்? துன்மார்க்கரோடா, பாவிகளோடா, பரியாசக்காரரோடா, இல்லை பரிசுத்த நடக்கையா? வேதம் சொல்லுது உலகம் சீக்கிரம் வர அழிய போதுப்பா, இயேசு கிறிஸ்து வர போறாரு. இப்படிப்பட்ட நெருக்கமான காலகட்டத்தில் வாழக்கூடிய நாம, கொஞ்சம் ஜீவன் வைத்திருக்கிற கொஞ்சம் வருஷம் மாத்திரமே வாழக்கூடிய நாம எப்படிப்பட்டவங்களா வாழணுமா? பரிசுத்த நடக்கை உள்ளவங்களா, பரிசுத்த
நடக்கை. பரிசுத்த நடக்கைன்னா என்ன? பரிசுத்தவான்களோடு சேர்ந்து, பரிசுத்த ஐக்கியத்தில் சேர்ந்து, தேவ சமூகத்தில் அமர்ந்து, வேத வசனத்துக்கு இரவும் பகலும் தியானித்து, பரிசுத்த வாழ்க்கை என்ன பண்ணணுமா? நடக்கணுமா? வாழணுமா? நடக்கை. நடக்கை. நம்முடைய நடக்கை சரியா இருந்தா, நம்முடைய நடை சரியா இருந்தா, நாம் சேர்க்கிற சேர்க்கை சரியா இருக்கும்னு சொன்னா, நம்முடைய ஜீவிதம் எப்படிப்பட்ட ஜீவிதமா இருக்கும்? பரிசுத்த ஜீவிதமா இருக்கும். நம்ம சேர்க்கை சரியில்லை அப்படின்னா நம்முடைய ஜீவியம் கெட்டு போயிடும். அது கெட்டு போன மண் பாத்திரத்துக்கு சமம். எரியமையா கிட்ட சொல்லுவார்ல, எரியமையாவே அந்த குயவனை பார்த்துக்கிட்டே அவன் கையில் இருக்கும்போதே அந்த பானை என்ன பண்ணுது? கெட்டு போகுது. அப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நம்ம கெட்டு போறோம்னா இது யாரால? குயவனுடைய தவறா, நம்முடைய தவறா? குயவன் சரியாதான் வணைஞ்சிறது, கை வச்சிருக்கிறாரு, அந்த மண்ணு என்ன பண்ண மாட்டேங்குது? எசைஞ்சு போக மாட்டேங்குது. அப்ப தேவன் நம்மள சரியான பாதையில நடக்கும்படிதான் நம்மள என்ன பண்ணாரு? தெரிந்து கொண்டார். ஆதாமும் ஏவாளையும் கர்த்தர் உண்டாக்குனார். தெளிவா சொன்னார், எல்லாத்தையும் சாப்பிடு, அதை மட்டும் என்ன பண்ணாத, நன்மை தீமை அறியத்தக்க கனியை மாத்திரம் என்ன பண்ணாத சொன்னார். சொன்னாரா இல்லையா? ஆனா அந்த அம்மா எதை தான் சாப்பிட்டாங்க? யாரு வழி நடத்தினா? அந்த ஏவாளம்மா நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்றதுக்கு யாரு அந்த அம்மாவை வழி நடத்தினா? ஆனா வேதம் என்ன சொல்லுது? பரிசுத்த நடக்கை. அப்ப நம்ம நட எப்படி இருந்திருக்கணும்? இயேசு எனக்கு என்ன சொன்னார்? என் தேவன் என்னை உருவாக்கினவர், எனக்கு சுவாசத்தை கொடுத்தவர், என்னை மனுஷனாய் மாற்றினவர், வெறும் மண் கூடாய் இருந்த என்னை ஜீவனுள்ள ஆத்துமாவாய் மாற்றின தேவன் என்ன சொன்னார்? எப்படி நடக்க சொன்னார்? அந்த பக்கம் போகாதன்னு தான் சொன்னார். நம்ம நடக்க எப்படி இருக்கு? துன்மார்க்கருடைய வழி. சங்கீதத்தில் சொல்லப்பட்டவர் துன்மார்க்கன். பிசாசு யாரு? அவன் துன்மார்க்கன் தான். பிசாசு யாரு? பாவி தான். பிசாசு யாரு? பரியாசம் பண்றவன் தான். ஏவாளை பரியாசம் பண்ணியே பாவம் செய்ய வச்சான். இன்னைக்கு நம்ம கூட சில சாத்தா என்ன பண்ணுது? சுத்துது, பரியாசம் பண்ணி பாவம் செய்ய வச்சிடும் நம்மள. அது தப்பு இல்லை. இன்னைக்கு ஒரு நாள் தான், இன்னைக்கு ராத்திரிக்கு மாத்திரம் தான், விடிஞ்சா சரியா போயிடும். இதெல்லாம் என்ன? பரியாசம். பாம்பு அந்த பிசாசு ஏவாள்கிட்ட என்ன பண்ணுச்சு? பரியாசம் பண்ணுச்சு. இது பாவமே கிடையாது, இது தப்பே இல்லையாக்கும், நீ சாப்பிட தேவனை போல மாறிவியாக்கும்னு சொல்லி அதாக்கும் இதாக்கும் அப்படியாக்கும் இப்படியாக்கும் பரியாசம் மேல பரியாசம். இந்த அம்மாவுக்கு அப்படியே புல்லரிச்சு போய் கடிச்சு தின்னு பிடிச்சு. முடிவு என்னாச்சு? ஏதேனை விட்டு நம்முடைய சில பரியாச கூட்டத்தில் உக்காந்துக்கிட்டு அவங்க சொல்றதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், பரிசுத்தவான்கள் கூட்டத்தை விட்டுட்டு இப்படிப்பட்ட பரியாசம் பண்ற கூட்டம், துன்மார்க்கருடைய கூட்டம், பாவியுடைய கூட்டத்தில் உக்காந்து அவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்டு நம்ம ஒப்பு கொடுத்து வாழ்ந்தோன்னு வச்சுக்கோங்க, பரலோகத்துக்குள்ள என்ன பண்ண முடிய மாட்டு? போக முடியாதாக்கும். ஏதேனை விட்டு அனுப்புனவர் பரலோகத்துக்குள்ளே என்ன பண்ண மாட்டாரு? ஓடி பேர் அப்படியே வெளியில. நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கும் நீ நடந்த நடக்கைக்கும் உனக்கு பரலோகம் ஒரு கேடா, வெளியில போயிடா அப்படின்றவர். இது ஏன் ஸ்டைல சொல்லணும்னா அவர் எப்படி சொல்லுவாரோ, நான் உன்னை அறியேன். அப்ப நம்ம எப்படிப்பட்ட நடக்கணுமா? துன்மார்க்கனையும் பாவியையும் பரியாசக்காரனையும் அப்படி கொஞ்சம் போல மூட்டை கட்டி ஓரமா வச்சுட்டு, இயேசுவாச்சு நானாச்சு, வாழ போகிறது கொஞ்சம் காலங்க. இன்னும் ஒரு 1000 வருஷம் வாழ்ந்துருக்கீங்களா நீங்க? யாருக்கு எத்தனை வருஷம் யாருக்குமே தெரியாது. பிரசங்கம் பண்ணனா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கவே கூட போகலாம், யாருக்கும் தெரியாது. ஆனால் கொஞ்ச நாளாக இருந்தாலும் பரிசுத்த நடக்கையோடு வாழ்ந்தோம் அப்படின்னா பரலோக ராஜ்யம் நமக்காக ஆயத்தமாக இருக்கு. நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம போகணும்னா இந்த துன்மார்க்கனையும் இந்த பரியாசக்காரனையும் இந்த பாவியையும் மூட்டை கட்டி ஓரமாக வச்சுட்டு அவன் சொல்கிற வார்த்தைக்கு இது வரைக்கும் ஆடினது போல் ஆடாமல் ஓரமாக உக்காந்துட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போனானாக்க இந்த மகுடி ஊன என்ன ஆடுமா? அவன் ஊதுவான், இவங்க ஆடுவாங்க. சில பரியாச கூட்டத்தில் அப்படி தான் ஊதுவாங்க.
அவன் ஏன் ஊதுறானே தெரியாமல் இவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ஆடிக்கிட்டே இருப்பாங்க. சில பாவிகள் கூட்டம் என்ன பண்ணும், ஊதிக்கிட்டே இருக்கும். ஏன் ஊதுறான் எதுக்கு ஊதுறான் தெரியாமல் இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆடிக்கிட்டே இருப்பாங்க. முடிவு பொட்டியில் போட்டு அடைச்சி கொண்டு போயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? 6:30 வரைக்கும் ஆடை விட்டு பொட்டியில் போட்டு மூட்டை கட்டி கொண்டு போயிடுவாங்க. வசூலானது போதும், வசூலையும் மூட்டை கட்டி இதையும் மூட்டை கட்டி கிளம்பி அடுத்த ஊருக்கு போகலாம். ஆதாயத்துக்காக வரவன் தான் பாவியும் பரியாசக்காரனும். இன்னொரு கூட்டம் யாரு? துன்மார்க்கனும். ஆதாயத்துக்காக வரவங்க. உன்கிட்ட ஏதாவது கிடைக்குமா, துன்மார்க்கன் உன்கிட்ட வருவான். உன்கிட்ட ஏதாவது கிடைக்கணுமா, பரியாசக்காரன் வருவான். அப்படியே பால் நழுவி எதில் உழுகுமா, பல நழுவி எதில் உழுகுமா, அப்படி பேசுவாங்க. வந்து அவ்வளோ பரியாசம் பண்ணுவாங்க. நீங்களாக்கும் அப்படியாக்கு இப்படியாக்கு. நம்ம என்ன பண்ண, அப்படியே சுன்னு ஏறி போய் மொத்தத்தையும் கொடுத்துட்டு ஏமாலியாக வந்து உட்காந்துருப்போம். அதனால தான் சொல்கிறாரு, பரியாசக்காரனையும் பாவியையும் துன்மார்க்கனையும் நம்பாத, பரிசுத்த நடக்கையில் என்ன பண்ண நட, நீ ஆசீர்வதிக்கப்படுவ. உன் குடும்பம் என்ன பண்ணப்படும், ஆசீர்வதிக்கப்படும். இரவும் பகலும் உனக்கு வேத வாக்கியம் தியானமாக இருந்தால் உன் ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் பலமுள்ளதாக என்ன பண்ணும், மாறும். இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஏன் பலவீனப்பட்டு போது, உள்ள வசனம் என்ன பண்ணலை, கிரியை செய்யலை. இன்னும் சொல்லப்போனால் வசனமே விதைக்கப்படலைன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னும் கற்பாறையாக தான் சில இருதயம் இருக்குது. இன்னும் சில இதயம் வழிபோக்காத இருதயம் போல தான் இருக்குது. யார் வந்தாலும் போகலாம், யார் போனாலும் போகலாம். சில இருதயம் முழு இருதயத்தை போல தான் இருக்குது. எந்த இருதயம் நல்ல இருதயமாக இருக்கோ அந்த இதயத்தில் விதைக்கப்பட்ட விதை பரிசுத்த நடக்கையில் நம்ம என்ன பண்ணோம், நடத்தும். நம்ம பரிசுத்த நடக்கலைனாக்கா நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்குது, ஒரு வழிபோக்கனை போலவோ இல்லை முள்ளுகள் உள்ள இடமோ அல்ல கற்பாறையை போல தான் இருக்குது நம்முடைய இருதயம். நம்ம என்ன பண்ணிக்கலாம், ISAO முத்திரை நம்மளே நமக்கு என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். தப்பே கிடையாது. உங்களை நடக்க எப்படிப்பட்ட நடக்கையாக இருக்கணுமா, பரிசுத்த நடக்கை. பரிசுத்த நடக்கைனா என்ன, தேவனுக்கு கீழ்ப்படிந்து சத்திய வசனத்தின்படி வாழ்வதே பரிசுத்த நடக்கை. தாவீதுக்கும் சவுலுக்கும் இந்த வசனம் தான் என்ன பண்ணுச்சு, எவன் நல்லவன் எவன் கெட்டவன் வேறு பிரித்து காமிச்சிச்சு. ஒரே விஷயந்தான், கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனை யாரும் என்ன பண்ணக்கூடாது, எதிர்த்து நிற்கக்கூடாது. மோசேக்கு விரோதமாக யார் என்ன பண்ணக்கூடாது, மோசே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ மனுஷன், அவனுக்கு விரோதமாக யாரும் எழும்பக்கூடாது. இது பிரமாணம். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாசனுக்கு விரோதமாக யார் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. இந்த பிரமாணத்தை தாவீது என்ன பண்ணார், தன் இருதயத்தில் வைத்து பக்குவமாய் அதை தியானித்தார். அதனால தான் சொல்கிறாரு, சவுல் என்னையை கொன்னாலும் கொல்லட்டும், நான் சவுல் என்ன பண்ண மாட்டேன். காரணம், கர்த்தரால் அபிஷேகம் பட்ட மனுஷனை நான் என்ன பண்ண மாட்டேன், அந்த இரத்த பலியினுடைய கரத்தில் என்ன பண்ணக்கூடாது, சுமரக்கூடாது. ஆனால் சவுல் அந்த வசனத்தை என்ன பண்ணலை, வைக்கல. அவனை கொன்னே கொள்ளுவேன், அவனை கொன்னே கொள்ளுவேன். அப்போ நம்மளை வேறு பிரித்துறது, நம்மளை வேறு பிரித்து காட்டுறது எது, நம்மளுடைய பரிசுத்த நடக்கையை வெளிப்படுத்தி காட்டுறது எது, வேத வசனம் தான். எந்த குடும்பம் எந்த மனுஷங்க கர்த்தருடைய வேதத்தை முன் வச்சு அதை நடக்கிறாங்களோ அந்த குடும்பத்தார், அந்த மனுஷன் கர்த்தர் ஏற்ற பரிசுத்த நடக்கையில் வாழக்கூடிய மனுஷன் என்பதை புரிஞ்சுக்கலாம். சுயத்தின்படி நடக்கிறவங்க பரிசுத்த நடக்கை நடக்கிறவங்க கிடையாது. சவுல் சுயத்தின்படி தான் நடந்தார். தாவீது பரிசுத்த நடக்கையாக வாழ்ந்தார். பரிசுத்த நடக்கையை வாழ்ந்த தாவீதுக்கு கர்த்தர் ராஜரீகத்தை மறுபடியும் என்ன பண்ணார், கொடுத்தார். நமக்கு ராஜரீகம் வேணும் அப்படின்னா நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், பரிசுத்த நடக்கை உள்ளவங்களா இருக்கணும். அடுத்து அதே வேத வசனத்தை இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும், தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பக்தி உள்ளவங்களா என்ன பண்ணணுமா, தேவ பக்தி உள்ளவங்களா இருக்கணுமா. நம்மக்கிட்ட பயம் இருக்கு, பக்தி இருக்கா? நம்மக்கிட்ட பயந்தாங்க இருக்கு. எத்தனை பேர் இயேசுவை இன்னைக்கு பக்தியோடு ஆராதிக்க வந்தீங்க? எத்தனை பேர் தேவ ஆலயத்துக்கு போனால் என் குடும்பத்துக்கு தீமை வந்துடும் சொல்லி ஆலயத்துக்கு வந்தீங்க? இயேசுவனை ஆராதிக்கணும், எனக்கு வேலை கொடுத்தவருக்கு நன்றி சொல்லணும், எனக்கு குடும்பம் கொடுத்தவருக்கு நன்றி சொல்லணும், என்னைய பெரியவனை ஆக்குனவருக்கு நன்றி சொல்லணும்னு எத்தனை பேர் வந்தீங்க? ஆலயத்துக்கு போனால் அடுத்த வாரம் வேலை கிடைக்காது எனக்கு, ஆலயத்துக்கு போனால் அடுத்த வேலை சோறு எனக்கு வராது, ஆலயத்துக்கு போனால் என் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைன்னு பயத்தில் வந்தோம்மா. எதில் வந்திருக்கோம்? பயத்தில் வந்தோமா, பக்தியில் வந்திருக்கிறோம்மா?
ஆனால் வேதம் ரெண்டையும் தான் சொல்லுது. பயத்தோடும் பக்தியோடும் அவர் சந்நிதிக்கு முன்னே வாருங்கள். ஆனால் இங்கே பேதுரு ஒரு வார்த்தையை மாத்திரம் துண்டா சொல்றாரு, தேவ பக்தி. பயம் நமக்குள்ள இருக்குங்க, பக்தி அதான் பேதுரு சொல்றாரு. பயம் எல்லாத்துக்குள்ளயும் இருக்கு, அடிச்சிருவாருன்னு பயம் எல்லாருக்கும் இருக்கு. பாவம் செய்யறவங்க சந்தோஷமா செய்வாங்க நினைக்கிறீங்க? தேவனை ஏற்றுக்கொண்டவங்க ஏதாவது நடந்துருமோ இந்த வாரத்துல? பயம் இருக்கும். ஏதாவது அசம்பவிதம் நடந்தா இருதயம் குமுறுனா பயம் இருக்கும். என்னமோ நடக்க போதுரா குடும்பத்துல இந்த வாரம் அப்படின்னு. ஆனா பக்தி, என்னமோ நடக்க போதுன்ற பயம் வந்த உங்களுக்கு அதற்கு முன்பாக பக்தியை வைத்து ஏன் அந்த பயத்தை புறம்பே தள்ள முடிய மாட்டேங்குது? அதை தான் பேதுரு இங்க சொல்றாரு. பயம் இருக்கு ராஜா எல்லாத்துக்கும், பக்தி தான் இல்ல. தேவனுக்கு பிரியமா வாழணுங்கிற பக்தி தான் என்ன பண்ண மாட்டேங்குது, அநேகருக்குள்ள இருக்க மாட்டேங்குது. ஆனா பயம் இருக்கு. வருவாருன்னு பயம் இருக்கு, கைவிடப்பட்டு பெறுவோமோன்னு பயம் இருக்கு, நமக்கு ஆசீர்வாதம் வராம போயிருமோன்னு பயம் இருக்கு, உன்னை அறியேன்னு சொல்லிடுவாரோன்னு பயம் இருக்கு. ஆனா பக்தி எங்க இருக்கு? 5 கன்னிகை வந்தாங்க. எப்படி வந்தாங்க? கதவு அடப்பட்டு போயிடக்கூடாது, 10 பேர் என்ன பண்ணாங்க? வந்தாங்க. 10 பேர் எதுக்கு வந்தாங்க? மணவாளன் வருவார், மணவாளன் கூட சேர்ந்து போயிடணும்னு வந்தாங்க. ஆனால் 5 கன்னிகை பயத்தோடு வந்தாங்க, பக்தியோடு வந்தாங்க. பயம் அவரோட போகணும், பக்தி கையில் எண்ணெய் எடுத்துகிட்டு போகணும். பயம் அவரோட போய் கதவை அடைக்கிறதுக்குள்ள நான் என்ன பண்ணி உள்ளே பூந்துடணும். பக்தி எண்ணெயோடு போனது. ஆனால் அடுத்த 5 பயம் மட்டும்தான் இருந்துச்சு, பக்தி என்ன பண்ணலை. அதனால தான் போய் கதவை தட்டுறாங்க, டமால் 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 டுமில்னு. கதவை திறங்க நானும் வரேன், கதவை திறங்க நானும் வரேன். அப்போ நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கோம்? கதவை தட்டுற கூட்டத்தில் இருக்கிறோமா, கதவை திறந்த போகிற கூட்டத்தில் இருக்கிறோமா? கதவை தட்ட வேண்டிய கூட்டத்தில் இருப்போம்னு சொன்னால் நமக்குள்ள பக்தி இல்லைன்னு அர்த்தம், நமக்குள்ள ஆயத்தம் இல்லைன்னு அர்த்தம். ஆயத்தம் இல்லாதவங்களுக்கு தாங்க பக்தியே இருக்காது. ஒரு மனுஷன் ஆயத்தமாக இருப்பானா எப்போவும் தேவ சமூகத்தில் பக்தியோடு இருப்பார். இன்னைக்கு ஆண்டவர் வந்துடுவாரோ, நான் ஆயத்தமாக இருக்கணும். நான் தூங்கும்போது வந்துடுவாரோ, நான் ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் பிரயாணப்பட்டு போகிறப்ப எனக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு நான் தேவ சமூகத்துக்கு போகிற மாதிரி ஏற்படுமோ? எல்லாத்துக்கும் எப்படி தான் இருக்கணும்? ஆயத்தமாக இருக்கணும், கூட பக்தியும் இருக்கணும். என்ன பக்தி? எது நடந்தாலும் நான் அவர் சமூகத்தில் போய் நிற்கணும். எப்படிப்பட்ட மரணம் என் வாழ்க்கையில் வந்தாலும் நான் அவர் சமூகத்தில் போய் என்ன பண்ணணும்? நான் எதிர்பாராத மரணம் வந்தாலும் நான் அவர் சமூகத்தில் போய் என்ன பண்ணணும்? நிற்கணும். அதுக்கு பேர் தான் பக்தி. செத்தா சாகலாம், செத்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். எதை பார்த்துக்கலாம்? அடக்கம் பண்ணுறதையா? அதை தான் வேதம் சொல்லுது. தேவ பக்தி உள்ளவங்களை என்ன பண்ணுங்க, இருங்க. பயம் இருக்கட்டும், பக்தி தான் முக்கியம். கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது நலம். பற்றுதல், அவர் மேலே பற்றுதலாக இருங்க, அவர் இறுக்கமாக பிடிச்சுக்கங்க. காலையும் மாலையும் எப்பொழுதும் அவர் சமூகத்தில் உக்காந்து கிடைக்கிற நேரத்துலலாம் இருதயத்துக்குள்ளேயோ இல்லை வாய் விட்டோ அவரை ஸ்தோத்திரம் பண்ணி, அவரை ஆராதிச்சு, அவரை பாடி, வசனத்தை பேசி, தியானம் பண்ணி அந்த பக்திக்குள்ளேயே உங்களை வச்சுக்கங்க. இந்த பால் இருக்கு பார்த்தீங்களா? பால் பார்த்துருக்கீங்களா? இந்த வெள்ளை கலரில் இருக்குன்னு உங்களெல்லாம் பார்த்தா பார்க்காத மாதிரி தான் நீங்கள் பார்க்குறீங்க. பாலுன்னு சொன்னால் மண்டை எப்படி? ஆமாம் பார்த்துருக்கேன், மண்டையை ஆட்டினா நானும் அடுத்து ஃப்ரீயாக பிரசங்கம் பண்ணுவேன். பாலுன்னு கேட்டால் பார்க்காத மாதிரியே பார்த்தா நான் என்ன பண்ணுறது? இந்த பால் இருக்குல்ல, அந்த பாலை கறக்காமல் இருந்தாலும் பிரச்சனை தான், கறந்து வச்சாலும் பிரச்சனை தான், அதை ஃப்ரிட்ஜில் வச்சாலும் பிரச்சனை தான், ஃப்ரிட்ஜில் வைக்காமல் போனாலும், அதை நல்லா காய்ச்சி வச்சாலும் பிரச்சனை தான், காய்ச்சி வைக்காமல் போனாலும் பிரச்சனை தான். அப்போ அந்த பாலை என்ன பண்ணணும்? பத்திரமா பார்த்துக்கணும். அந்த பாலை அதுவும் இந்த கோடை காலத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். இல்லைன்னா என்ன ஆயிரும்? அந்த பால் கெட்டு போயிடும். அதே போல தான் நம்முடைய ஜீவியம், பத்திரமா பார்த்துக்கணும், ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். பாலை போல மென்மையானது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. பால் எந்த அளவுக்கு மென்மை, அதில் உப்பு பட்டால் பால் என்ன ஆயிரும்? எலுமிச்சம்பழம் பட்டால் பால் என்ன ஆயிரும்?
அது பாலோட வேற எது பட்டாலும் பால் என்ன ஆயிரும்? தண்ணியை தவிர பால் கூட எதை ஊற்றினாலும் பால் என்ன ஆயிரும்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தவிர இந்த ஜீவியத்தில் நீங்கள் எதை ஊற்றினாலும் இந்த ஜீவியம் என்ன பண்ணிடும்? கெட்டு சுண்ணாம்பா போயிடும். அது பிரயோஜனம் இல்லாமல் போயிருங்க. தேவன் நம்மை படைத்ததுக்கு பிரயோஜனமே இல்லாமல் நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒரு 30 ரூபா கொடுத்து ஒரு பால் பாக்கெட் வாங்குற அந்த பால் பாக்கெட்டுடைய பிரயோஜனம் நம்ம என்ன பண்ணுது? நமக்கு தேவைப்படுது. அந்த 30 ரூபா பால் பாக்கெட் வந்து கெட்டு போச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? வேஸ்ட். அந்த நேரத்துக்கு நமக்கு ஒரு தலைவலி இருக்குது, ஒரு டீ போட்டு நினச்சா கூட அந்த பால் கெட்டு போச்சுன்னா என்ன ஆயிரும்? டென்ஷன் தான் வரும். தலைவலி வேற, பால் வேற என்ன கெட்டு போய் தொலைஞ்சிருச்சு. இப்போ நடந்து போகணும். ஒருவேளை இரவு நேரத்தில் ஒரு அவசரத்துக்கு பால் தேவைப்படுது, இல்லை பசிக்குதுன்னு பால் எடுத்து கொடுக்கலான்னு பார்த்தாக்கா பால் கெட்டு போச்சுன்னா என்ன பண்ண? அந்த நேரத்தில் பால் கிடைக்காது. இரவு நேரத்தில் பால் என்ன பண்ணாது? கிடைக்காது. பசிக்குது, பாலை சூடு பண்ணி கொடுக்கலான்னு நினைக்கிறோம், பாலும் கெட்டு போச்சு. எப்படி இருக்கும்? அதுபோல தாங்க நம்ம ஆவிக்குரிய ஜீவியம் தேவன் தேவைப்படும் போல கெட்டு போய் இருந்துச்சுன்னா என்ன பிரயோஜனம்? நம்ம நினைக்கிறோம் அவர் என்னை உருவாக்கி பயன்படுத்தி நடத்துவாருன்னு. இல்லைங்க, நம்ம எவ்வளவுக்கு ஜாக்கிரதையாக நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதுகாக்கிறோமோ அந்த பய பக்தி தான் தேவ சமூகத்துக்கு நேராக நம்ம என்ன பண்ண வைக்கும்? பிரயோஜனம் உள்ளவங்களா மாற்றும். அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்குள்ள இருந்த பயத்தை புறம்பே தள்ளிட்டு, தனக்குள்ள இருந்த அவிசுவாசத்தை புறம்பே தள்ளிட்டு, தனக்குள்ள இருந்த சுய நடக்கையை புறம்பே தள்ளிட்டு, தேவனுக்கு ஏற்ற பக்தி நடக்கையை தனக்குள்ள ஏற்றுக்கொண்டு தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தனால தான், அந்த பக்தியை அவர் பத்திரமா பாதுகாத்து கொண்டதுனால தான் 3000 பேருக்கும் 5000 பேருக்கும் திரளான ஜனங்களுக்கும் நிருபங்களையும் எழுத வச்சு கர்த்தர் மகிமைப்படுத்தினார். காரணம் என்ன? தன் ஆத்துமாவை அவர் ஜாக்கிரதையாய் பார்த்து கொண்டார். பத்திரமா என்ன பண்ணார்? பார்த்து கொண்டார். எதுவும் சேர அவர் என்ன பண்ணல, எந்த ஒரு விஷயமும் கலக்கிறதுக்கு அவர் என்ன பண்ண இடம் கொடுக்கல. அது எதுவா இருந்தாலும் சரி கலப்படமாகிறதுக்கு ஒத்துக்கல. அதனாலதான் பின் நாட்கள்ல பேதுருவுக்கு சிறைச்சாலைக்குள்ள போட்டு கொல்ல போறாங்கன்னு தெரிஞ்சு நிம்மதியா உறக்கம் வந்துச்சு. ஒரு பெண்மணியை பார்த்து இயேசுவுடைய சீசனும் சொல்றதுக்கு தைரியம் இல்லாம ஜீவன் தப்ப ஓட நினைச்ச அதே பேதுரு தான் இந்த பக்தியை கர்த்தருக்குள்ள பத்திரமா பாதுகாத்து கொண்டதுனால சிறைச்சாலைக்குள்ள அடைக்கப்பட்டு விடிஞ்சா மரண தண்டனைன்னு தெரிஞ்சு நிம்மதியா உறக்கம் வருது. காரணம் என்ன? பக்தி. அந்த பெண்ணுக்கு முன்பாக ஓட வச்சது காரணம் பயம். பயம் இருந்துச்சு, ஆனா பேதுருக்கு அப்ப பக்தி இல்லை. அதே பேதுருக்கு இப்பவும் பயம் இருக்கு, ஆனா அது கூட அதிகமா என்ன இருக்கு? பயத்தை காட்டிலும் பக்தி அவருக்குள்ள அதிகமா இருந்ததுனாலதான் விடிஞ்சா மரணம்னு தெரிஞ்சு நிம்மதியா மனுஷன் என்ன பண்ணார்? காரணம் என்ன? செத்தா பரலோகம் போறேன், நான் எதுக்குடா பயப்படணும்? நான் எதுக்குடா அங்கலாய்ப்பு படணும்? நான் எதுக்கு போட்டு கும்பிடணும்? நிம்மதியா தூங்கிட்டு சந்தோஷமா போறேன் நான். அப்படி நம்மளால மரணத்தை ஏற்றுக்க முடியுமா நிம்மதியா? நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கா? பேதுருக்கு இந்த நிச்சயத்தை அப்புறம் நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கா? நான் செத்தா பரலோகத்துக்கு தான் போவேன், அதனால என் மரணத்தை குறித்து எனக்கு துளியளவு கூட பயம் இல்லை. பேதுருவை போல சொல்ல முடியுமா? காரணம் என்ன? நமக்கே தெரியும் நம்முடைய பக்தி எந்த அளவுக்கு இருக்கு என்பது. பயம் முக்கியம் இல்லைங்க, பக்தி முக்கியம். பக்தி உள்ளவனே கர்த்தர் தமக்கென்று தெரிந்தெடுக்கிறார். பயந்தவனை இல்லை, பிரயாசப்படுகிறவனை இல்லை, ஓடி உழைக்கிறவனை இல்லை, ஓடி ஓடி ஊழியம் செய்கிறவனை இல்லை, கர்த்தருடைய சமூகத்தில் தசமபாகத்தை அள்ளி கொட்டுறவங்களை இல்லை, ஆலயத்துக்கு முதன்மையாக வரவங்களை இல்லை. அதுக்குன்னு வராமலே இருக்கக்கூடாது. யாரை கர்த்தர் தெரிஞ்சுக்கிறாரு? பக்தி உள்ளவனே கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்ளுகிறார். நமக்குள்ள பக்தி இருந்தால் கர்த்தர் நம்மளை அவருக்கென்று என்ன பண்ணுவார்? தெரிந்து கொள்வார். நமக்குள் பக்தி இல்லைன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டோம், சபைக்கு வந்தும் பிரயோஜனம் இல்லை. கடைசியாக ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நான் முடிக்கிறேன். நம்ம வாசித்த வசனத்தை, அந்த 14வது வசனத்தை மறுபடியும் ஒரு விசை வாசிங்க. 3:11, 14.
ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள், எவைகள் வர இயேசுவின் வருகை வர காத்திருக்கிற நீங்கள், கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்க. கரைனா என்ன? சுய இச்சை. ரெண்டாவது என்ன சொல்லப்பட்டிருக்கு? பிழை இல்லாதவர்கள். பிழை இல்லாதவர்கள் என்ன? தேவனுக்கு ஏற்ற பரிசுத்த நடக்கையில பிழை இல்லாம என்ன பண்ணுங்க? நடங்க. மூன்றாவது பக்தி, சமாதானம். எனக்கு ஒரு சமாதானம் வேணும். அந்த சமாதானம் எங்க தெரியுமா கிடைக்கும்? தேவ சமூகத்தில் வரக்கூடிய பக்தியில தான் என்ன பண்ணும்? கிடைக்கும். அதனால தான் வேதம் சொல்லுது, சுயத்தின்படி நடக்காதப்பா, பரிசுத்த நடக்கையில் என்ன பண்ண? நடப்பா, பக்தி உள்ளவனா இருப்பா. அப்பதான் நீ வரும் பொழுது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நீ எப்படிப்பட்டவரா இருப்ப? ஆயத்தமா இருப்ப. கடைசியாக இன்னொரு வசனத்தை வாசிங்க. ரோமர் 2:4 வாசிங்களேன். ரோமர் 2:4. ஆதலால் தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. மறுபடியும் வசனத்தை வாசிங்க. தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல். எதற்கு நம்மளை கர்த்தர் ஏவுகிறாரா? நாம குணப்படும்படி. எதுக்கு இந்த சத்தியத்தின் கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறாரு? எதற்கு பேதுருவின் ஜீவியத்திலிருந்து நமக்கு இந்த சத்தியத்தை கற்றுக் கொடுத்தாரு? சுயத்தின் நடக்காத, பரிசுத்த நடக்கையா நட, பக்தி உள்ளவனா இரு, ஜாக்கிரதை உள்ளவனா இரு, வருகை சமீபமா இருக்கு. எதற்காக இந்த சத்தியத்தை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சபைக்கு கற்றுக் கொடுத்தாரா? குணப்படும்படிக்கு. நம்ம குணப்படணும்னு தான் கர்த்தர் ஆசைப்படுறாரு. நம்ம குணப்படணும். இன்னும் எதுலலாம் நம்ம குணப்படாம இருக்கிறோம்? நம்ம குணப்பட வேண்டிய விஷயத்துல நம்ம எவ்வளவு சீக்கிரம் குணப்படுறோமோ அவ்வளவாய் தேவ மகிமையை வரக்கூடிய நாட்கள் நம்முடைய ஜீவியத்தில் நம்ம என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். அல்லேலூயா. நம்ம அப்படியே ஜெபிக்கலாமா? தேவ சமூகத்தில் அப்படியே முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே, அப்போஸ்தலனாகிய பேதுரு அவருடைய நிருபத்தில் எழுதப்பட்டது போல ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க சொன்னாரேப்பா. நான் ஜாக்கிரதை உள்ளவனா இருக்கிறேனா? நான் ஜாக்கிரதை உள்ளவனா இருக்கிறேனா? ஆண்டவரே, என்னை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. நான் எத்தனையோ விஷயத்தை என் சுயத்தின்படிதாப்பா நடக்கிறேன். ஒப்பு கொடுங்க தேவ சமூகத்தை. இன்னமும் இருதயத்தை கல்லாக வச்சுக்கிட்டு இன்னமும் நான் கடின இருதயத்தோடு தான் இருப்பேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் காணப்படாதீங்க. தேவ சமூகத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே, நான் சுயத்தின்படி நடக்கிறேனா? ஆண்டவரே, சுயம் என்னில் சாம்பலாய் மாறட்டும்பா. ஆண்டவர், என் சுயம் எனக்குள் சாம்பலாய் மாறட்டும்பா. நான் என்னுடைய தனிப்பட்ட விஷயத்துக்காக நான் வேதாகமத்தை சுட்டி காட்டக்கூடிய சுயமுள்ள இருதயம் உடையவனாக இருப்பேன்னு சொன்னால் என்னை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. என்னிடத்தில் பேசப்பட்ட தேவ வசனத்தை நான் பிறருடைய இருதயத்தில் நான் திணிக்கிறேன்னு சொன்னால் என்னை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. ஆண்டவர், என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. என் சுயம் சாம்பலாக மாறட்டும்ப்பா. என் சுயம் சாம்பலாக மாறட்டும். தேவ ஆவியானவரே, என்மேல் ஊற்றப்படுவீராக. என்னுடைய சுயம் சாம்பலாய் மாறட்டும்ப்பா. என் சுயம் என்னுடைய சாம்பலாய் மாறட்டும். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் அக்கினியை ஊற்றி என்னுடைய சுயம் சாம்பலாய் மாறட்டும்ப்பா. உமது கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். உமது கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். பரிசுத்த நடக்க. நான் துன்மார்க்கரோடு நிற்கிறேனா? நான் பரியாசக்காரோடு இருக்கிறேனா? நான் பாவிகளோடு இருக்கிறேனா? நான் யாரோடு இருக்கிறேன்ப்பா? நான் பரிசுத்த கூட்டத்தோடு இருக்கிறேனா? இல்லை பாவிகள் கூட்டத்திலையும் துன்மார்க்க கூட்டத்திலையும் பரியாசம் பண்ணக்கூடிய கூட்டத்தில் இருக்கிறேனா? நான் யாரோடு இருக்கிறேன் ஆண்டவர்? என்னுடைய நடக்கையை நான் தீர்மானிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என் நடையை சீர்தூக்கி பார்க்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என் நடையை ஜாக்கிரதை உள்ளதாய் காத்துக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நான் பரிசுத்த நடக்கை உள்ளவனாக இருக்க, நான் பரிசுத்த நடக்கை உள்ளவளாக இருக்க, நாங்கள் பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாக இருக்க, எங்கள் குடும்பம் உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவர்களை ஒப்பு கொடுக்குறோம். நாங்கள் பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாக இருக்கணும்ப்பா. எங்களை பார்க்கிறவர்கள் ஆண்டவரே பிசாசின் சாத்தானினுடைய உபதேசத்தை நடக்கிறவர்களா இல்லப்பா, பரிசுத்த வேதாகமத்தின் உபதேசம் நடக்கிறோம் நாங்கள் இருக்கணும்ப்பா. ஏவாளை போல அல்ல ஆண்டவர், தாவீதை போல வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து சாத்தானின் தந்திரங்களுக்கு, சாத்தானின் உபதேசங்களுக்கு, அந்த துன்மார்க்குடைய பரியாசங்களுக்கு நாங்கள் எங்களுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கிற ஜீவியம் இல்லப்பா. வேத வசனத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்க ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்குறோம். வசனத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா.
ஆண்டவரே, நான் பக்தி உள்ளவனாக இருக்கேன், எனக்குள்ள பயம் இருக்குது, ஆனால் எனக்குள்ள பக்தி இல்லைப்பா. கர்த்தர் பார்க்குறாருன்ற பக்தி எனக்கு இல்லை, கர்த்தர் கேட்குறாருன்ற பக்தி இல்லை, ஒரு நாள் அவர் வருவார்ன்ற பக்தி இல்லை. அவனவன் திராணிக்கு தக்கதாக அவனுடைய கடனாளிகளுக்கு அவனவன் மன்னிக்கிறது போல அவனவன் கடன்கள் மன்னிக்கப்படும் சொல்லப்பட்ட பக்தி எனக்கு இல்லைப்பா. முது கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன், முது கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன், முது கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, என் சுயம் சாகட்டும்பா. என்னுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம், தேவனுக்கு விரோதமான நடக்கை மாறட்டும்பா. பக்தி இல்லாத ஜீவியை மாறட்டும்பா. நான் குணப்படும்படி என்னை ஒப்பு கொடுக்குறேன், நான் குணப்படும்படி உன் இடத்துல ஒப்பு கொடுக்குறேன், நான் குணப்பட ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. குணப்பட ஒப்பு கொடுக்குறேன், குணப்பட ஒப்பு கொடுக்குறேன். ஓ ரகதபரஷதரண ஷகபகரபரிதரணதரண ரேகமன சந்துரோ ஷீகா பௌதரணப. நான் குணப்படணும்பா, நான் குணப்படணும்பா. நாங்கள் குணப்பட வேண்டும் ஆண்டவரே, நாங்கள் குணப்பட வேண்டும் ஆண்டவரே, நாங்கள் குணப்பட வேண்டும்பா. ஓ ரிபர ஷகரபதகரண. கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அன்பின் பரலோக பிதாவே, குமாரனா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்திலும் இம்மட்டுமாக நம்முடைய சிறு சமூகத்தில் நாங்கள் நிற்க, நாங்கள் உண்மை பாடி ஆராதிக்க, உடைய வார்த்தையை தியானிக்க கற்றுக்கொண்ட எல்லா ஆண்டவரே பலமான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். கேட்கப்பட்ட வார்த்தையின்படியே நாங்கள் குணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து குணப்படும்படி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் சபையார் ஆண்டவரே வரக்கூடிய நாட்களில் ஆண்டவர் தியானித்த சத்தியத்தின்படியே சுய இச்சையின்படி நடக்காமல், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே வரக்கூடிய வருகையை ஆண்டவரே அறிந்தும் அறியாமல் இருக்கிற கூட்டத்தை போல இல்லாமல், ஆண்டவரே ஸ்தோத்திரம், பரிசுத்த நடக்கையோடு ஆண்டவரே பக்தியோட அவர் சந்நிதிக்கு முன்பாக நிற்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கிருபை தாங்கப்பா. எங்களை ஒப்புவிக்கிறோம், எங்கள் சபை குணப்பட ஒப்பு கொடுக்குறோம், நாங்கள் குணப்பட ஒப்பு கொடுக்குறோம். நாங்கள் குணப்பட்ட பின்பு எங்கள் சகோதரையும் குணப்படுத்தும்படியாக, எங்கள் குடும்பத்தை குணப்படுத்தும்படியாக, எங்கள் தேசத்தை குணப்படுத்தும்படியாக கர்த்தர் கிருபை தாங்கப்பா. தொடர்ந்து உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். வேலை செய்கிறவர்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக, ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். மாறாத கிருபை ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நடத்தட்டும்ப்பா. கர்த்தர் நடத்துங்க, கர்த்தர் நடத்துங்க. ஒருவரும் கெட்டு போவது எனக்கு சித்தமில்லை என்று சொன்னவர் ஆண்டவரே, ஒருவரும் இந்த வாரத்தில் வீணான விஷயங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து பாவத்திற்கோ அல்லது மற்ற எந்த தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்துக்கோ தங்களுடைய ஜீவியத்தை விட்டு கொடுக்காதபடி கர்த்தர் ஒவ்வொருவரையும் வேலையடைத்து பாதுகாத்து கொள்வீராகன்னு உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். வேலையை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, வருமானங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து படுகிற பிரயாசங்கள் வீணாய் போகாதபடிக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் நீர் நடத்துவீராக. உங்கள் திருநாமம் மாத்திரம் என்றைக்கும் எங்கள் சபையிலையும் ஆண்டு எங்கள் தேவ பிள்ளைகளோடும் உயர்ந்திருக்கட்டும்பா. தொடர்ந்து கர்த்தர் நடத்துங்க. சுற்றி இருக்கிற ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம். இவர்களும் குணப்பட ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்யுங்க. சுயத்தின்படி நடக்காமல் ஆண்டவரே பரிசுத்த நடக்கையை நடக்க, ஆண்டவரே பக்தியோடு நடக்க வருகை உண்டு, அதற்கு ஆயத்தமாக குணப்பட ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க ஆண்டு எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கும் கர்த்தர் கிருபை தாங்கப்பா. இவர்கள் கைவிட்டுப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவர் இவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு எங்களோடு அந்த பரலோகத்தின் சந்தோஷத்தை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. தொடர்ந்து உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஒன்றான மெய் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் சமாதானம் சந்தோஷமும் நம்மேலும் நம் குடும்பத்தார் மேலும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை பரியந்தம் தங்கி தாபரிப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்க, வருக சமீபமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.